அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டி.சி. பாலசுந்தரம், வழக்கறிஞர். நான் தென்காசி மாவட்டம் சிந்தாமணியை பூர்வீகமாக கொண்டவன். நான் ஏறத்தாழ 15 ஆண்டு காலமாக அறிவாயுதம் ஏந்தி, அறிவாயுதம் என்னும் ஒரு மூலச்சொல்லை மூலதனமாக வைத்து தேவேந்திர பேனாக்கள் என்னும் இயக்கத்தை நடத்தி வருகிறேன். கொள்கை ஐயா தேவநாய பாவனர் தென்காசி மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் அகரமுதலி எழுதி மொழிஞாயிறு என்ற பட்டத்தை உலகத்தில் அவருக்காக தான் வழங்கப்பட்டது கவர்மெண்ட் அரசாங்கம். அவருக்கு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எம்.ஜி. ராமச்சந்திரன் முதல்வராக இருக்கும் பொழுது 5வது உலகத்தமிழ் மாநாடு ஐயா தேவநாய பாவனர் தலைமையில் நடைபெற்றது. அந்த மாநாடு நாங்கள் தற்பொழுது அகரமொழி எழுதிய தமிழர் என்று ஒரே ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அவரது பெயரை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு வைக்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நூலகங்களுக்கும் ஐயா தேவநாயர் பெயரை முன்னாள் முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் பிறப்பித்த பெயரை இவர் சூட்ட வேண்டும் என்று எங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே தென்காசி மாவட்ட நூலகத்திற்கு ஐயா தேவநாய பாவனர் பெயரை சூட்ட வேண்டும் என்று தேவேந்திர பேனாக்கள் இயக்கம் மூலம் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். அரசு எங்களுக்கு பதில் அனுப்பியுள்ளது. நாங்கள் பரிசீலனை செய்யப்படும் என்று அனுப்பியுள்ளது. ஆனால் தென்காசி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெகு விரைவில் திறக்க இருக்கிறது. அந்த தென்காசி மாவட்ட தலைமை நூலகத்திற்கும் தேவநாய பெயர் சூட்ட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறோம். நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக என்ன வச்சிருந்தோம்னா, நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் என்னும் பெயருக்காக நாங்கள் போராடணும். அதுக்கு முதல்ல தேவேந்திர பேனாக்கள் இயக்கம் தான் 2006 முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா பார்த்து மனு கொடுத்தது. அதனால நாங்களும் போராடி நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்னு அரசாணை நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த கட்ட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேறணும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது நீண்ட நாளா அந்த கோரிக்கையை அனைத்து தரப்பட்ட மக்கள்கிட்டையும் அது போய் சேர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த கோரிக்கையை நான் முன் வைக்கிறோம். ஆனா இப்போ தற்போதைக்கு என்னன்னா, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைகள் அது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம்னால நாங்க அந்த கோரிக்கை அவங்கிறத வைக்க முடியும். நாங்க தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னா, நாங்க ஆதி திராவிட நலத்துறையில தான் நாங்க இருக்கிறோம். ஆதி திராவிட நலத்துறையில் சேர்ந்தா நாங்க இருக்கிறோம். ஆதி திராவிட நலத்துறை ஆதி திராவிடருங்கிறது ஒரு சமூகம், ஒரு தனி சமூகம். அந்த சமூகத்தை நான் தூக்கி பேசவோ அல்லது தாக்கவோ இல்லை. அது ஒரு தனி சமூகம் பேரை ஆதி திராவிட நலத்துறைன்னு வச்சிருக்காங்க. ஆனா எங்களுக்கு நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க எல்லாருமே பட்டியல் 76 சமூகம் சேர்ந்ததான் பட்டியல் இருக்குது. அரசாங்கம் ஜிஓ போட்டிருக்குது. அந்த 76 சமூகம் இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஆதி திராவிடன்னு அந்த பேரை மாத்தி பட்டியல் என நலத்துறைன்னு நாங்க வைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.